தனுசு ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த வருடம் தன்னுடைய ராசிநாதன் குரு பகவான் 6ஆம் இடமான ரிஷபம் ராசியில் சென்று மறைந்ததன் காரணமாக கடந்த வருடங்களில் உங்களால் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக சிந்தித்து செயல்பட முடியாமல் இருந்தது. அதாவது கட்டி போட்டு வைத்தாற் போல உங்களால் எந்த ஒரு காரியத்திலும் முன்னேறவும் முடியாமல் பின்னேறவும் முடியாமல் திக்கி திணறிக் கொண்டு இருந்தீர்கள் என்றுதான் கூற வேண்டும். பெண்களுக்கு கடந்த வருடங்களில் மிக கடுமையான கஷ்டங்களை சந்தித்தார்கள். அதாவது வீட்டில் கணவருடன் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், குடும்பத்தில் மாமியார் மாமனார் உடன் வாக்குவாதங்கள், இப்படி பல பிரச்சனைகளை பெண்கள் சந்தித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆண்களுக்கு வேலை இடத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, மனதளவில் பிரச்சனை என பல பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஏனென்றால் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைந்தால் அவரால் நல்லவைகள் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் கடந்த வருடங்கள் அப்படி இருந்தது. இதே வேற ஒரு ராசியாக இருந்தால் இதைவிட கஷ்டங்கள் அதிகமாக இருந்திருக்கும். குருவாக இருந்த காரணத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்கவில்லை என்று கூறுவேன். இப்படி இருந்து வந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சியின் முதல் 7ஆம் இடமான மிதுனம் ராசிக்கு வரப்போகின்றார். மிதுனம் ராசியில் வந்து அமர்ந்து தனுசு ராசியை பார்க்க போகின்றார். குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லி கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அது இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு பலிக்கப் போகின்றது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் அதற்கு எல்லாம் சேர்த்து பம்பர் பரிசாக இவர்களுக்கு இவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்வில் வளர்ச்சி என்பது நிச்சயம் உண்டு. ஏனென்றால் 9ஆம் இடம் என்பது பாக்கிய ஸ்தானம், அதி உன்னதமான ஒரு ஸ்தானம். வாழ்வில் நல்லது ஒன்று இருந்தால் கெட்டது ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதேபோல் கஷ்டம் ஒன்று இருந்தால் நன்மை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும். அது உங்களுக்கு வாழ்வின் இளமை காலத்திற்கு பிறகு நிச்சயம் அமையும். கால புருஷனுக்கு தகப்பன் ஸ்தானம் என்பதால் ஒரு குடும்பத்திற்கு தகப்பன் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர் எப்படியெல்லாம் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்றாரோ அதே போலத்தான் தனுசு ராசிக்காரர்களும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் தன்னை அர்ப்பணித்து விடுவார்கள். இயற்கை இவர்களுக்கு சிறு பதவியை கொடுத்தாலும் அதில் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுத்து உயர்ந்த ஒரு நிலைமைக்கு ஒரு நாள் கொண்டு வந்துவிடும். உழைப்பும் உயர்வும் இருந்தாலும் இது கால புருஷனுக்கு பாக்கிய ஸ்தானம் என்பதால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் நினைத்தது எப்பொழுதும் நடக்கும். தனக்காரகரான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டீர்கள். ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும். நட்புக்கும் குணத்திற்கும் மட்டுமே மரியாதை தருவீர்கள். மிக பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை அறவே ஒதுக்குவீர்கள். அதே போலத்தான் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மகரம் ராசி 2ஆம் இடமாக அமையும். இது கால புருஷனுக்கு 10ஆம் இடமாக அமைவது இயற்கை கொடுத்த வரம் என்றுதான் சொல்ல வேண்டும். சர ராசியாக விளங்குவதால் எந்த வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும், உதாரணமாக உலகில் உள்ள எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, எந்த வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதில் தடையில்லாத ஒரு மணி ஃப்ளோ ஆனது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் அருளுவார். அதே போல இந்த 2ஆம் இடம்தான் குடும்பஸ்தானம் என்று கூறுவார்கள். இதனால் உங்களுக்கு குடும்பம் என்ற ஒன்று அமைந்தவுடன் உங்களுக்கு பொருளாதார வரவும் உயர்வும் நிச்சயம் படிப்படியாக உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிக்க வேண்டிய நிலைமை என்பது வரும். இது சரராசி என்பதால் பொருளாதாரம் என்பது இருக்க இருக்க உயர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதிலும் கால புருஷனின் 10ஆம் இடம் என்பதால் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் என்பது நிச்சயமாக திறக்கும். அதே போல இந்த ராசியில் இருக்கக்கூடிய சூரியனின் நட்சத்திரம் உங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்கும் என்பது உறுதி. ஏனென்றால் இவர் ராஜா என்பதால் உங்களுக்கு அரசாங்க ரீதியான ஏதாவது ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்.
ஒரு தலைமை வேலையை கொடுத்து அதன் மூலம் உங்களுக்கு எல்லா மேன்மையும் அடைய இந்த சூரியன் துணை இருப்பார். கீழ் மட்டத்திலிருந்து மேல்மட்ட பதவி வரை நிச்சயம் உங்களுக்கு சூரியனால் கிடைக்கப்பெறும். உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம் என்பதை இவர்களை பார்த்துதான் நாம் கற்றுக்கொள்ளலாம். இவர்களுக்கு முன்னால் குற்றம் என்ற ஒன்று நடந்துவிட்டால் துப்பாக்கியிலிருந்து தோட்டா வருவது போல் கோபமான வார்த்தைகள் வெளிவரும். இவர்களை பொறுத்தவரை நேர்மையாக இருந்து கொள்வதுதான் மற்றவர்களுக்கும் நல்லது. தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு ஆற்றல் என்னவென்றால் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும். அதே போல உங்களுக்கு 3ஆம் இடமாக கும்பம் ராசி இருக்கும். இதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையோ இலக்கையோ நிர்ணயிக்கும் பொழுது அது காலத்தின் கட்டாயத்தால் நிறைய விஷயங்கள் மாறக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். அதே நேரத்தில் 3ஆம் இடம் காற்று ராசி என்பதால் ஞாபக சக்தியை கொடுத்து நடந்த சம்பவங்களை நடக்கப் போகின்ற சம்பவங்களோடு இணைத்து பார்க்கின்ற திறமையை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி சிறப்பாக செய்யும் ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும். எந்த கூட்டத்திலும் தன் கருத்தையும் தன் யோசனையையும் தன் ஆலோசனையையும் எல்லோரும் ஏற்க வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக உங்களை செயல்பட வைக்கும். இடம் பொருள் அறிந்து தன்னை பாதுகாத்து கொள்வதிலும் சரி, மற்றவர்களின் மனதை அறிந்து அவர்களை தன் போக்கிற்கு மாற்றும் சிந்தனையும் செயல்திறனும் அமையப் பெறுவீர்கள். மொத்தமாக உறுதியும் நம்பிக்கையையும் நிறைந்து விளங்கக்கூடிய ராசி இந்த தனுசு ராசியாக விளங்கும். பொதுவாக இந்த 3ஆம் இடத்தை கொண்டு உங்களுடைய எண்ணம், எழுத்து, இயக்கம், ஆற்றல், வீரியம் போன்ற விஷயங்களை அறியலாம். இந்த ஸ்தானத்தை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணமும் செயலும் எப்பொழுதும் மாறாத தன்மை கொண்டதாக இருக்கும். தான் நினைத்ததை, தான் விரும்பியதை, திட்டமிட்டதை மாற்றிக்கொள்ள ஒருபொழுதும் விரும்பாது. இந்த இடம் உங்களை சிறந்த விஞ்ஞானிகளாக, அறிஞர்களாக உங்களை ஆக்கும். இந்த 3ஆம் வீட்டின் அதிபதியாக சனி பகவான் விளங்குவதால் மற்றவர்களுக்கு புரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் திறமையை கொடுக்கும். தன்னுடைய செயல்களுக்கு ஏற்ற தனித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வைக்கும். சரி, வாங்க குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். கடந்த காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் மன கஷ்டங்களையும் தடைகளையும் சந்தித்தீர்கள். தற்பொழுது வரக்கூடிய ஒரு வருடங்கள் அப்படிப்பட்ட நிலைமை எதுவும் இனிமேல் குரு பெயர்ச்சிக்கு பிறகு இருக்காது. எல்லா விஷயங்களும் இனி நல்லபடியாகத்தான் நடக்கும். இதுவரை முயற்சி செய்தும் நடைபெறாத பல விஷயங்கள் இனிமேல் தெய்வத்தின் அருளால் முயற்சி இல்லாமலேயே வெற்றியை தரும். கடந்த சில வருடங்களாக நடந்து வந்த கடுமையான கெடுபலன்களால் சொல்ல முடியாத மன அழுத்தத்திலும் வேதனைகளிலும் எதிர்காலம் பற்றிய குழப்பத்திலும் இருட்டு அறையிலும் இருந்து வந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் ஆரம்பத்திலேயே குறைகள் அனைத்தும் விலகி புத்துணர்ச்சியுடன் கூடிய மனநிலைமை கிடைக்கப் பெறுவீர்கள். கடந்த ஆண்டு குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தார். எனவே வரவேண்டிய நன்மைகள் தடைப்பட்டன. சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருக்கும். இனி எல்லாம் கூடி வரும். திருமண வயதில் உள்ள இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளை வரம் வேண்டி நீங்கள் பார்க்காத மருத்துவரே இல்லை. இனி அழகான வாரிசு பிறக்கும். வங்கி கடன் உதவியுடன் சொந்த வீடு வாங்குவீர்கள். வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். இழந்த பதவியை மீண்டும் பெறுவீர்கள். சொத்து பிரச்சனை தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பார் என்பதால் தொட்ட காரியம் துளங்கும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும். விலை உயர்ந்த தங்க ஆபரணம் வாங்குவீர்கள். இனி கோபப்படாமல் பேசுவீர்கள். 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் மனக்குழப்பத்தில் இருந்து வெளிவந்து எந்த ஒரு முடிவையும் நீங்கள் தெளிவாக சிந்தித்து செயல்பட்டு அதில் ஒரு வெற்றியை இனிமேல் எடுக்கப் போகின்றீர்கள். மனம் தெளிவாக இருந்தால் போதும், அனைத்து விஷயங்களிலும் நாம் வெற்றியை அடையலாம். இனிமேல் அந்த வெற்றி கனியை நீங்கள் பறிக்கப் போகின்றீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் பதவி பட்டம் பெறுவீர்கள். சொந்த ஊரில் மதிக்கப்படுவீர்கள்.
கோயில் திருவிழாக்களில் மரியாதை கிடைக்கும். ஏமாற்றங்கள், தாழ்வு மனப்பான்மைகளில் இருந்து விடுபடுவீர்கள். உங்களால் பயன் அடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவ முன் வருவார்கள். அரசியல்வாதிகள், தலைமைக்கு நெருக்கம் ஆனவர்கள் உங்கள் மீது எதிர்க்கட்சிக்காரர்கள் சுமத்திய வீண் பழியெல்லாம் விலகும். அக்கம் பக்கத்தினரிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தனுசு ராசி வியாபாரிகளை பொறுத்தவரை முடங்கி கிடந்த நீங்கள் புத்துயிர் பெறுவீர்கள். உங்களின் தனித்தன்மை வெளிப்படும். அடுத்த வருடம் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும். புது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள். படித்த அனுபவமுள்ள வேலையாட்களை கூடுதலாக நியமிப்பீர்கள். ரியல் எஸ்டேட், உணவு விடுதி, வாகன உதிரி பாகங்களால் லாபம் அடைவீர்கள். கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் ஓயும். பங்குதாரர்கள் பணிந்து வருவார்கள். அரசால் அனுகூலம் உண்டு. புதிய ஏஜென்சி எடுப்பீர்கள். வராது என்றிருந்த பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓடி ஓடி வேலை பார்த்தும் கெட்ட பெயர்தானே கிடைத்தது. இனி அந்த நிலைமை மாறும். மேல் அதிகாரியின் சொந்த விஷயங்களில் தலையிடும் அளவிற்கு நெருக்கம் ஆவீர்கள். பிப்ரவரி மாதங்களில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் இருந்து நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். கணினி துறையினர்கள் இழந்த சலுகையை மீண்டும் பெறுவார்கள். மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி வருங்கால வாழ்விற்கு அடித்தளம் அமைத்து தருவதுடன் மன நிம்மதியையும் தருவதாக அமையும். அடுத்து ராகு கேது பெயர்ச்சி வீடியோ வரும். அதுவும் உங்களுக்கு ஒரு முக்கிய வீடியோவாக இருக்கும். அதையும் மறக்காமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.